ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் 6 அற்புதங்களை பார்த்தோம். மத்தேயு 9லும் 5 அற்புதங்களை பார்க்கிறோம். 29வது வசனம் கூட நேற்று நாம் தியானித்தோம். இன்றைக்கே நாம் தியானிப்பது இந்த 5ஆம் அற்புதம். இந்த அற்புதத்தை மத்தேயு 9:32 வசனத்திலிருந்து 34 உள்ள இந்த வசனங்களில் நாம் வாசிக்கலாம். நம்ம நேற்று பார்த்த அற்புதம் கூட குருடர்களை சொஸ்தப்படுத்தின பிறகு அவர்கள் புறப்பட்டு போகும்போது வழியிலே அந்த பிசாசு பிடித்த ஒரு ஊமையான மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்ததை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அப்போ இந்த மனிதனுக்கு இந்த இடத்துல 2 குறைபாடுகள் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, பிசாசு பிடித்திருக்கிறது. அடுத்து அவன் ஊமையனாய் இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். மேபி இந்த பிசாசு பிடித்த காரணத்தினால் கூட ஒருவித உடல் குறைபாடாக வெளிப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த மனிதனால் பேச முடியவில்லை. இந்த நிலை இந்த மனிதனை எத்தனை காலம் பாதித்தது என்பது இந்த சம்பவத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த விவரங்கள் இல்லை இங்கே. அதாவது இந்த 2 இயலாமை அவர் வாழ்வில் இருந்ததால் பெரும்பாலும் அவர் எப்படி இருந்திருப்பார்? மனவேதனை, உணர்ச்சி வேதனை, இன்னும் வயலன்ஸ் அந்த எபிசோட் இருந்திருக்கும். அதனால பாதிக்கப்பட்டிருப்பார். ஒரு அப்நார்மல் ஒரு பிஹேவியர் இருந்திருக்கும். சோஷியல் பிஹேவியர்ஸ் அப்படின்னா அந்த ஒரு அவங்களால அந்த அது ஒரு ட்ராமா, கைண்ட் ஆஃப் ட்ராமா அந்த மாதிரி இருந்திருக்கும். மேபி இவர் சீசஸ் இப்படிப்பட்ட அந்த காரியங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இப்படி நிறைய சொல்லலாம். இந்த இடத்துல அந்த இயலாமை காரணத்திற்குள்ளாக இவ்வளவு காரியங்களும் அடங்கும். ஏன்னா அவங்களுக்கு பேசவும் முடியலை, பிசாசும் அவருக்கு பிடித்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேதனைகளுக்குள்ளாக அவர் கண்டிப்பாக அவருடைய அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும். இப்படி ஒரு அவதிப்பட்டிருப்பார். அப்போ ஒரு பிசாசு பிடித்த ஒரு ஊமையனுக்கு இயேசு இங்கே அற்புதம் செய்கிறார். இந்த பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இயேசு இந்த மனிதனுக்கு செய்த அற்புதமான முக்கியத்துவத்தை ஜனங்கள் உணர்ந்திருக்கிறாங்க. நம்ம அப்படியே தான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா மத்தேயு 9:33 அந்த வசனத்தை பார்க்கும்போது, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அப்படின்னா அவர்களின் பார்வை இயேசுவின் மீது இருக்கிற அந்த அன்பை, அவர் இவ்வளவாய் இந்த உலகத்தை நேசிக்கிறார் என்று அந்த ஒரு உச்சக்கட்ட பார்வை அவர் மேல் போனதை, அவர் மேல் அதிகரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இது இயேசுவை இஸ்ரவேலில் உள்ள அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸை விட அவரை மிக ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அதான் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஜனங்கள் இந்த அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அந்த இடையிலே அந்த வசனமும் கொடுத்திருக்கு. இயேசுவை கேலி செய்து, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று குற்றம் சாட்டினர். நம்ம ஆரம்பத்திலிருந்தே அற்புதங்களை பார்க்கும்போது அங்கே கான்ட்ரவர்சி இருந்துட்டு தான் இருக்கு. மத்தேயு 12வது அதிகாரம் 22-32வது வசனத்துல இது உச்சத்திற்கு வருகிறது. அங்கேயும் பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசு சொஸ்தமாக்குகிறார். அந்த சம்பவத்திலும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க மாத்திரமல்லாமல் தாவீதின் குமாரன் இவர்தானோ என்ற போது பரிசேயர்கள் இங்கே யூஸ் பண்ண அதே வார்த்தையை அங்கேயும் கூறுகிறார்கள். அப்ப இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்ப அங்கே இயேசு அவர்களை கடுமையாக கண்டித்து ஒரு சவாலை விடுக்கிறதை பார்க்க முடிகிறது. முடிஞ்சுன்னா நீங்க இந்த சாப்டர்ஸ், இந்த வேர்சஸ் நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. எவ்வளவு அழகா இயேசு அந்த இடத்துல பேசுறாருன்னு. 4 சுவிசேஷங்கள் முழுவதும் அவர் சந்தித்த ஒவ்வொரு பிசாசும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. ஏன்? யோவான் 1வது அதிகாரம் 1-5வது வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அவர் ஒரு கர்த்தராக மாறிய ஒரு மனிதன் அல்ல, மனித மீட்பை நிறைவேற்ற ஒரு மனிதனாக மாறிய கர்த்தர் அவர். இந்த குணப்படுத்துதல் மெஸ்ஸியானிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறது. ஏசாயா 35:5-6 வாசிக்கின்ற அந்த வசனம் இங்கே நிறைவேறுகிறது. அந்த வசனத்தின் தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. அவருடைய அதிக இரக்கத்தையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் இந்த இடத்துல குறிக்கிறது.
இன்னும் இந்த வசனங்களை தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. Unclean, unclean, the leper cried in torment. The deaf, the dumb, in helplessness stood near. The fever raged, disease had gripped its victim. Then Jesus came and cast out every fear. When Jesus comes, the tempter's power is broken. When Jesus comes, the tears are wiped away. He takes the gloom and fills the life with glory. For all is changed when Jesus comes to stay. When Jesus comes, the tempter's power is broken. When Jesus comes, the tears are wiped away. He takes the gloom and fills the life with glory. For all is changed when Jesus comes to stay. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரம தகப்பனே, நீர் வரும்போது அப்பா அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எல்லாம் மாறும் அப்பா. எந்த இடத்துல அப்பா ஒரு எம்டியாக காணப்படுகிறதோ, எங்கே அப்பா அந்த உலகத்திலே மாற்ற முடியாதது, இது நடக்காது என்று நினைக்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ள மாத்திரம் அல்ல, அந்த மனிதனுடைய சரௌண்டிங்ஸ் அப்பா அவனுடைய எல்லா இயலாமையும் எல்லா குறைபாடுகளும் எல்லாம் மாறும் அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் என்று இருக்கிறதே. நீர் இந்த உலகத்தில் மெசியாவாக வந்து ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய பாவம், மரணம், நோய், அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்து வல்லமையை வெளிப்படுத்தினீரே. உம்மில் ஆரோக்கியம், பாவ மன்னிப்பு இருப்பதற்காக நன்றி அப்பா. கிருபையால் எங்கள் பாவங்கள் மூடப்பட்டதற்காக நன்றி. உம்மை நம்பும் அனைவருக்கும் ஜீவனையும் விடுதலையையும் கொண்டு வரும் உம்முடைய ஆற்றலை ஒருபோதும் சந்தேகிக்காமல் முழுமையாய் அற்புதத்தை வல்லமையை நீர் எங்களுக்குள் அப்பா உணர செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீங்க எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்காக, கிருபையும் சத்தியமும் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அப்பா மேபி வீடுகளிலும் யாராவது கஷ்டத்திற்குள்ள பலவீனத்திற்குள்ள இருந்தா உம்முடைய வல்லமையின் அற்புத கரம், உம்முடைய ரத்தம் அப்பா அந்த இடத்துல கடந்து செல்லட்டும் என்று துதிக்கிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ, எந்த சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும், எந்தவித அசுத்த ஆவிகளின் கிரியைகளாக இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொள்ளட்டும், ஜெயம் பெறட்டும் அப்பா. அப்பா எல்லா காரியங்களும் உமக்கு இது லேசான காரியம் அப்பா. மனிதரால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்று இருக்கிறதே. இந்த நேரத்தில் அப்பா எல்லா கிரியைகளின் வல்லமைகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம். எல்லா வல்லமைகளையும் கடலுக்குள் போ என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்படியாய் அப்ப அந்த வசனங்களோடு எங்களோடு இடைப்படுங்க. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்னும் இன்னும் அப்பா அதிகமாய் ஆழமாய் சிந்தித்து நீர் யார், நீர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தீர், நாங்க எதற்காக இந்த உலகத்துல நாங்க இப்போ இருக்கிறோம், எதற்காக நாங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பர்பஸை நாங்க உணர்ந்து உம்முடைய நாமத்திற்காக அப்பா உம்முடைய பல ஆத்துமாக்களுக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து சொல்ல, சத்திய வசனங்களின் ஆழங்களை எடுத்து சொல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த கிருபை தாங்கப்பா. எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்ன கரம், மாறாத நித்திய கிருபை கூட இருந்து எங்களை நடத்தட்டும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.